Hi, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்னோட பேங்கிள் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் பேங்கிள் பாக்ஸஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன், அதோட காஸ்ட், என் பேங்கிள்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன், அதோட காஸ்ட், என்கிட்ட என்னென்ன மாதிரி டிசைன் பேங்கிள்ஸ் இருக்குது, பேங்கிள் கலர் காம்பினேஷன் நம்ம எப்படி வேர் பண்ணலாம், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என் பாப்பாவுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அவங்க தான் இதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ் நீட்டெல்லாம் அவங்க என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாம் எப்போ நீங்கள் காமிக்க போகிறீங்கன்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. கேர்ள்ஸுக்கு பேங்கிள்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. நானும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. இந்த எல்லா பாக்ஸஸும் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். எல்லா பாக்ஸஸுமே எல்லா பேங்கிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது எனக்கு ரொம்ப நீட்டாகவும் தெரியுது. அப்புறம் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிட்ட டோட்டலாக 2 பாக்ஸ் இருக்குது. 2 பாக்ஸ்லையுமே நான் கிளாஸ் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் 2 பவுச்சஸ் மாதிரி இருக்குது. அதில் நான் மெட்டல் பேங்கிள்ஸ், கிளாஸ் பேங்கிள்ஸ் மிக்ஸாக வச்சுருக்கேன். ஒரு சின்ன பவுச்சில் நான் டெய்லி வேர் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். பவுச் மாதிரி இருக்கிற பேங்கிள் பாக்ஸில் ஜிப் இருக்குது. ஸோ ஜிப்பை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ராட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாத்ஸில். அதுக்குள்ளே பேங்கிள்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். அது எடுக்க வைக்க ஈஸியாக இருக்குது. சின்ன பவுச் மாதிரி இருக்குது. அதில் நான் டெய்லி வேர் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். இந்த பவுச்சஸ் எல்லாம் நான் மேலே வச்சுடுவேன். இந்த சின்ன பவுச் நான் கீழவே வச்சுருக்கேன். ஸோ எப்பாவது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை டெம்பிள் போகும்போது ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரி இந்த பேங்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். வாங்க இப்போ நம்ம ஒரு பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸை பார்க்கலாம். இது பிளாஸ்டிக் பாக்ஸ். இதுக்குள்ளே 4 ராட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நான் கிளாஸ் பேங்கிள்ஸ், மெட்டல் பேங்கிள்ஸ் மிக்ஸாக தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டில் ராட்டில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேங்கிள் இருக்குது. இது ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கலரு. இதுக்கு மேலே ஒரு கோல்டன் கலர் டாட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொன்று பிங்க் அண்ட் ப்ளூ கலர் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் பார்க்கலாம் வாங்க. இந்த க்ரீன் கலர் பேங்கிள் பேபி ஷவர் டைமில் போட்டிருந்தாங்க. அதனால தான் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. பேபி ஷவருக்கு கை நிறைய வளையல் போடுவாங்க. அதனால எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. இதில் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ் இருக்குது. அது எனக்கு பத்தாது. ஆனாலுமே நான் இது பேபி ஷவர்துன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த க்ரீன் கலர் ட்ரெடிஷ்னல் வேர் சாரீக்கெல்லாம் இந்த பேங்கிள் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிளாஸ் பேங்கிளோட சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் லுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பேங்கிளை நான் ரொம்ப சேஃபாகவே எடுத்து வச்சுருக்கேன். என் பாப்பா பெருசானதுமே அவங்களுக்கு காமிக்கலான்னுட்டு. நெக்ஸ்ட் ரோடில் 2 பிங்க்கு அண்ட் ஒரு கோல்டன் கலர் பேங்கிள் தான் இருக்குது. பாய்ஸ்க்கு பிங்க்குன்னா எல்லாமே பிங்க்கு தான். ஆனால் கேர்ள்ஸுக்கு லைட் பிங்க், டார்க் பிங்க், மிக்ஸ்டு பிங்க், இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் பிங்க்ஸ் இருக்குது. இங்கே 2 பேங்கிளுமே கிட்ட வச்சா தான் இது டிஃப்ரென்ஸே தெரியும். பாய்ஸு கிட்டிங்களன்னா இது ரெண்டுமே பிங்க்குன்னு சொல்லிடுவாங்க. கேர்ள்ஸ் தான் டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க்குன்ட்டு சொல்லுவாங்க. கோல்டன் கலர் பேங்கிள் நம்ம எது கூட பேர் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிங்க் கலர் கூட நான் ஒரு காம்பினேஷன் மாதிரி உங்களுக்கு இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த கோல்டன் கலர் பேங்கிள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது எந்த பேங்கிள்ஸ் கூடவுமே பேர் பண்ணலாம். கிட்ட பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேங்கிள்ஸு. இது கொஞ்சம் ஷேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் பிங்க் கலர் கூட வச்சு இதை காம்பினேஷன் காமிக்கிறேன். கோல்டன் அண்ட் பிங்க் இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குது. கிளாஸ் பேங்கிள்ஸ் எப்போதுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன் கம்பேர்ட் டு மெட்டல் பேங்கிள்ஸ். ஆனால் கொஞ்சம் கிளாஸ் பேங்கிள்ஸ் அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே வச்சுக்கிற ஸ்டோன்ஸ் அந்த கட்டிங் அதை பொறுத்து அந்த காஸ்ட் டிஃபர் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஒரு செட்டிங் பண்ணியிருக்கேன் இந்த கோல்டன் அண்ட் பிங்க்கை வச்சு. ஸோ நீங்களும் இதை உங்ககிட்ட இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பிங்க் அண்ட் க்ரீன். ஸோ இந்த கலர் காம்பினேஷனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்கிட்ட இந்த கலர் காம்பினேஷனில் ஒரு saree இருக்குது, பிங்க் அண்ட் க்ரீன். என்கேஜ்மெண்ட் சாரியுமே பிங்க் அண்ட் க்ரீன் தான். ஸோ இதை காம்பினேஷன் பண்ணி எப்பாவது அந்த saree கூட இந்த பேங்கிள்ஸ் வேர் பண்ணுறேன் நான். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலர் இட்ஸ் நாட் டார்க் பிங்க், ஆனால் கொஞ்சம் லைட் பிங்காக இருக்குது. க்ரீனுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2 காம்பினேஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சும்மா ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்பாவது சாரீஸ் வேர் பண்ணும்போது. அண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த காம்பினேஷன் கூட எந்த கலர் நல்லா தெரியுதுன்னு. நெக்ஸ்ட் இது எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ். ஸோ இது நம்ம சைடில் போடுறதுக்காக பார்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பேங்கிள்ஸ். இது ஒரு பேங்கிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. இது ரெட் கலர் பேங்கிள். இது ஃபுல்லு ஸ்டோன்ஸ் வச்சுருந்தது. இது கோல்டன் கலர் பேக்ரவுண்ட், பின்னாடி கோல்டன் இருக்குது.
ஃபுல்லு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு பேங்கிள் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸில் வந்து இது ஃபுல் கோல்டன் இல்லை. இது 2 பேங்கிளுமே நம்ம ப்ளைன் பேங்கிள்ஸ் கூட சைடில் பேர் பண்ணி வேர் பண்ணலாம். இல்லைன்னா இது செப்பரேட்டாகவே நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஏதாவது சாரீஸ்க்கு ட்ரெஸ்க்கெல்லாம் இது வந்துட்டு நம்ம செப்பரேட்டாகவும் வேர் பண்ணலாம். இல்லைன்னா ப்ளைன் பேங்கிள்ஸ் கூடயுமே சைடில் போட்டு வேர் பண்ணலாம். இது மெட்டல் பேங்கிள் தான். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டெம்பிள் ஜுவல்லரி டிசைனில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெட் அண்ட் க்ரீன் டாட்ஸ் இருக்காங்கங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 500 ருபீஸ் ஐ திங்க். இது வந்து டோட்டலாகவே 4 ஸ்மால் பேங்கிள்ஸ் வரும். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் 2 பேங்கிள்ஸ் வரும். ஸோ இதுவுமே நம்ம வந்துட்டு ப்ளைன் பேங்கிள்ஸ் கூட சைடில் போடலாம். இல்லை இதவே செப்பரேட்டாக போடலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குது. பேங்கிள்ஸோட எக்ஸாக்ட் காஸ்ட் வந்து நான் மறந்துட்டு இருக்கேன். எந்த பேங்கிள்ஸ் தெரியுதோ அதை நான் சொல்கிறேன். தெரியாதது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். இப்போது அந்த பேங்கிள்ஸை நான் வந்து க்ரீன் கலர் கூட சைடில் வச்சு காமிச்சிருக்க பாருங்கள். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த பேங்கிள்ஸை நம்ம ஒரு சாரீக்கு வேர் பண்ணால் இது ரொம்பவே சூப்பராக தெரியும். எப்போவுமே காஸ்ட்லி திங்ஸ் வேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒன்றும் இல்லை. நம்ம சிம்பிளாக வந்துட்டு கம்மி காசுலேயே வந்துட்டு நம்ம கரெக்டான கலர் காம்பினேஷன் பேர் பண்ணி வேர் பண்ணோம்னா ரொம்ப அட்ராக்டிவாகவே தெரியும் அண்ட் காஸ்ட்லி மாதிரியும் தெரியும். நெக்ஸ்ட் இது ஒரு மெட்டல் பேங்கிள். இது வெயிட் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். இது வந்துட்டு நான் சிஸ்டர் மேரேஜுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேங்கிள் நான் காமிக்கிற பாருங்கள். கலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. பர்பிள் அண்ட் ஆரஞ்ச். இது வந்துட்டு என் சாரீக்காக நான் இது வாங்கியிருந்தேன். கொஞ்சம் புது டிசைனாக இருந்தது, அதனால தான் இது வாங்கினேன். நான் எதுவுமே பார்க்காம வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. சாரியில் மாட்டிகிட்டே இருந்தது. ஸோ இது வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இது வந்து த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த த்ரெட்டுமே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்காதீங்க. ஸோ வாங்கினாலுமே பார்த்து வாங்குங்க, கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க. இது பார்க்க இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. என்கிட்ட இந்த சாரீ கலர் காம்பினேஷனுக்காக தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வாங்கி போடுங்க. ஆனால் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து வாங்காதீங்க. ஸோ நான் இந்த 2 கலர் பேங்கிள்ஸும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலர் இவ்வளோ நல்லா தெரியுதுன்னு. கூடவே நான் சைடில் கோல்டன் கலர் பேங்கிள்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் சிஸ்டர் மேரேஜில் இப்படி தான் வேர் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இது ப்ராப்ளமாக தான் ஷார்ப் எட்ஜஸ் அந்த த்ரெட் வந்து ஓப்பன் ஆகிடுது. இல்லைனா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே கலர் காம்பினேஷனில் வேறு பேங்கிள் வாங்கி வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சாரீ இருக்குது, அதனால தான் இந்த பேங்கிள் வாங்கினேன். இதோட காஸ்ட் வந்து 60 ருபீஸ் சம்திங். இந்த சைடில் வந்துட்டு நம்ம கோல்டன் கலர் பேங்கிள் போட்டால் இதுக்கு சூட் ஆகாது. ஸோ அதனால தான் நான் இந்த கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் இந்த காம்பினேஷன் போட்டிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் எந்த மாதிரி சைட்ஸில் பேங்கிள்ஸ் போட்டால் நல்லா தெரியும்னு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பேங்கிள் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே எல்லாமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் ஒன்று இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். இது ரொம்பவே எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும், க்ரீன் அண்ட் பிங்க். ஸோ இந்த க்ரீன் கலர் பேங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பேங்கிள். இது வந்து நான் 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். பிங்க் பேங்கிள் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. கொஞ்சம் சீமந்தம் பேபி ஷவருக்கு வந்து பேங்கிள்ஸும் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. இதை வந்துட்டு நான் செப்பரேட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் செப்பரேட்டாக வைக்கணும். பேங்கிள் பாக்ஸில் நான் எந்த காம்பினேஷன் காமிக்கல. ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்குது, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ராடுக்குள்ளே வந்துட்டு ஸோ க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லாமே ரொம்ப மிக்ஸ்டாக இருக்குது. இது ரொம்ப பெரிய பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே என்னோடய பேபி ஷவர் பேங்கிள்ஸ் தான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் பேங்கிளும் இருக்குது. என்னோடய மேரேஜ் பேங்கிள் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் தான் என்னோடய மேரேஜ் பேங்கிள்ஸ். ஸோ இது தான் என்னோடய மேரேஜ் பேங்கிள் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில். இந்த பேங்கிளை பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த மேலே இருக்கிற கோல்டன் கலர் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. ஸோ மேரேஜுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை 9 days மட்டும் ரிமூவே பண்ணக்கூடாது. ஸோ எல்லா பேங்கிள்ஸுமே நான் வந்துட்டு 9 daysக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 6 பேங்கிள்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த 6 பேங்கிள்ஸ் தான் ஃபுல்லு வந்துட்டு கோல்டன் கலரெல்லாம் ஷேட் ஆகிட்டு இருக்கு. மேரேஜ்க்கு 1 day பிஃபோரே இந்த பேங்கிளை போட்டுடுவாங்க. ஸோ நான் ரிசப்ஷனுக்குமே இந்த பேங்கிள் தான் போட்டுட்டு இருந்தேன். மார்னிங் முகூர்த்தமுக்கும் இந்த பேங்கிள் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நான் போட்டுட்டு இருந்தேன். 1 ரெட்டு 1 க்ரீனு இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். மேரேஜ் டைமில் கேர்ள்ஸ்க்கு இந்த பேங்கிள் போட்டாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
இந்த பேங்கிள் எல்லாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கும். ஸோ 9 days ஒடியக்கூடாதுன்னிட்டு எந்த பேங்கிள்ஸுமே ஒடியக்கூடாதுன்னிட்டு கொஞ்சம் திக்காகவே வாங்கியிருப்பாங்க. இது செப்ரேட்டாகவே ப்ரைடல் பேங்கிள்னு சொல்லுவாங்க, முகூர்த்தம் பேங்கிள்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா இந்த மாதிரி தருவாங்க. ஸோ இதை நான் சேஃபாகவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மேரேஜ் பேங்கிள்ஸை. இந்த மேரேஜ் பேங்கிள்ஸ் அண்ட் பேபி ஷவர் பேங்கிள்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அது ரெண்டுமே நான் சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் பேங்கிள்ஸை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்களா இல்லையான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேரேஜ் அண்ட் பேபி ஷவர் பேங்கிள்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே ஒரு கிளாஸ் பேங்கிள் தான். இது ப்ளூ கலர் அண்ட் மெரூன் கலர் பேங்கிள்ஸ். இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாமே கிளாஸ் பேங்கிள்ஸ் தான். அந்த ரெட் கலர் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் பேங்கிள், அதுவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பாக்ஸில் எல்லாமே கிளாஸ் மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன் ஸ்மால் பவுச், இதில் ஃபுல் மெஸ்ஸியாக இருக்குது. எல்லா பேங்கிள்ஸும் யூஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறேன், அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பவுச்சுக்குள்ளே எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் கிராண்ட் பேங்கிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் நான் இப்போ ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பேங்கிள் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃபுல்லு ஸ்டோன் பேங்கிள்ஸ், அப்புறமா ஃபுல்லு கிளிட்டரியாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வேர் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு சைடில் வந்துட்டு சின்ன சின்ன பேங்கிள், மிடில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிள். இது 2 கைக்குமே நான் வாங்கியிருந்தேன். ஒன் பேர் வந்து 300 rupees. ஸோ டோட்டலாக நான் 600 rupees கொடுத்து தான் இந்த பேங்கிள் வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிள் நான் என் சிஸ்டர் மேரேஜுக்கு வாங்கியிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் கிராண்டாக வாங்கலான்ட்டு பிளான் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த பேங்கிளை நான் சிக்பேட்டில் தான் வாங்கியிருந்தேன். பெங்களூரில் இருக்கிற சிக்பேட். இங்கே எல்லா மாதிரி பேங்கிள்ஸ், ஜுவல்லரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சிக்பேட் போய் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய காம்பினேஷன்ஸ், எல்லா ஜுவல்லரிஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே. பெங்களூருக்கு ட்ரிப் வந்தாலுமே இந்த பிளேஸை ஒரு நாள் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே பேரடைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், இயரிங்ஸ், நெக் பீசஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே. காமிச்சல அது ஒரு மெட்டல் பேங்கிள், நம்ம சிங்கிள் பீஸாகவும் வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபுல் ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸ். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். நான் வந்து இந்த பர்பிள் கலர் வாங்கியிருந்தேன் என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். இது கோல்டன் கலர் வந்து நம்ம எது கூடியனா பேர் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் வந்து செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன். கோல்டன் கலர் பார்த்திங்களாவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா கிளிட்டரியாக இருக்குது. ஸோ நான் இந்த பர்பிள் கலர், கோல்டன் கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி காம்பினேஷனாக தான் வேர் பண்ணியிருந்தேன். நான் இப்போ கையிலையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே நல்லா தெரியும் இந்த பேங்கிள்ஸ். நான் எப்போதுமே கோல்டன் கலர் பேங்கிள்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் அது எல்லாத்துக்கூடமே கம்பைன் பண்ணி வேர் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது காமனாக கலர் சூஸ் பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோல்டன் கலர் 4 பேங்கிள்ஸ் நான் 200 rupees கொடுத்தேன். அதே மாதிரி அந்த ஃபுல்லு கிளிட்டர் பேங்கிள்ஸ் பர்பிள் கலர் வந்துட்டு 150 rupees கொடுத்தேன். ஸோ டோட்டலாக இது வந்துட்டு பீஸ் கணக்காக அவங்க வந்துட்டு செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக பீசஸ் வாங்கிட்டு நம்மளே இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோல்டன் கலர் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ், இந்த பேங்கிளுமே ரொம்ப நல்லா இருக்குது. இதுவுமே நம்ம ஃபுல்லாக வேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு காம்பினேஷனாக கூட வேர் பண்ணலாம். அப்போவே நான் ரெட் கலர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லை, அதே தான் இது கோல்டன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கூட வேர் பண்ணலாம் நம்ம. இதுவுமே ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷன். ஆனால் இது வந்துட்டு ஃபுல் கோல்டன் கலர் இல்லை, கொஞ்சம் லைட் ஷேட் கோல்டன் கலர். ஆனால் இது அப்படியே ஃபுல்லாக போட்டாலுமே நல்லாயிருக்கும், இல்லைன்னா எதனா பேங்கிள்ஸ் கூட கம்பைன் பண்ணி வேர் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி செட்டாக இந்த மாதிரி வாங்கி வச்சோம்னா நம்ம வேறு கலர்ஸ் கூட கம்பைன் பண்ணி வேர் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேங்கிள் வந்து நான் பெங்களூரில் இருக்கிற மலேஸ்வரமில் தான் வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் 100 rupees. இந்த பேங்கிள் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு, இது என்னோட ரொம்ப பழைய பேங்கிள். இது நான் வந்து காலேஜ் படிக்கும் போது இந்த பேங்கிள் வாங்கியிருந்து, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள், அதனால தான் இன்னுமே வச்சுருக்கேன் நான். இதோட காஸ்ட் வந்துட்டு எனக்கு நிச்சயமாக ஞாபகமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பவுச். இந்த பவுச்சுக்குள்ளே என்ன பேங்கிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே ஃபுல் மிக்ஸ்டாக பேங்கிள்ஸ் இருக்குது. இந்த பவுச்சுக்குள்ளே மெட்டல், கிளாஸ், ஃபைபர், வுட் எல்லா காம்பினேஷன் பேங்கிள்ஸும் இந்த பவுச்சுக்குள்ளே இருக்குது.
இந்த பவுச்சுக்குள்ளே 5 ராட்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்பாஞ்சில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கிளாத்தில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லாவே இருக்குது. ஆனாக்கா அவ்வளோவா ஸ்டிஃபாக இல்லை. ஸோ நம்ம பேங்கிள்ஸ் போட எடுக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இல்லைனா இது நல்லா தான் இருக்குது. இந்த காஸ்ட் வந்துட்டு ஓகேவாக தான் இருந்தது. அதனால தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எல்லா பேங்கிள்ஸுமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ், பேக் ஆஃப் 12. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும். இது மெட்டல் பேங்கிள்ஸ் பேக் ஆஃப் 12. ஸோ நீங்கள் இது வாங்கி வச்சிட்டிங்களன்னா எல்லா சாரீஸ், ட்ரெஸ்க்கு எல்லாமே இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா பேங்கிள்ஸுமே நான் காமிக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட வேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா என் சிஸ்டர் வாங்கிட்டு வந்திருந்து, அவங்க சென்னையில் இருக்காங்க இப்போ. அவங்க தான் இது வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பேங்கிள் வந்துட்டு நான் ரொம்பவே யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அது கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டு இருக்குது. இந்த பேங்கிள் ரொம்பவே எனக்கு பிடிச்ச பேங்கிள். இதுவுமே எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் தான். அந்த ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் வந்து அது கூடவே செட் வந்திருந்து பிங்க் அண்ட் எல்லோ கூட சேம். பட் மிடில் இருக்கிறது வந்து நான் செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன். அது எனக்கு ஒரு சாரீ காம்பினேஷனுக்காக பர்டிகுலராக அந்த கலர் தேடி வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான பேங்கிள்ஸ். ஏன்னா இது நானே என் கையால் பண்ண பேங்கிள்ஸ். இது வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இது. ஸோ நம்ம கொஞ்சம் திக்கான பேங்கிள் வாங்கிட்டு அதை வந்துட்டு ஃபுல் சில்க் த்ரெட் வச்சு இந்த மாதிரி சுற்றி இந்த பேங்கிள் பண்ணுறது. இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போ தான் நான் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு ரெயின்போ சாரீக்காக நான் எல்லாமே ரெயின்போ கலர்ஸை பண்ணி வச்சுருந்தேன். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணும்போது ஸோ நம்ம கை அளவோடு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் தான் வாங்கணும். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட் வந்துட்டு நம்ம சுற்றும் போது அது கொஞ்சம் சின்ன சைஸாக மாறிடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிள்ஸாக வாங்கி சில்க் த்ரெட்டை சுற்றி யூஸ் பண்ணலாம். நம்ம சின்னதாக வாங்கிட்டோம்னா சில்க் த்ரெட்டை சுற்றி இருந்துமே திரும்ப அது கொஞ்சம் டைட் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கி பண்ணுங்கள். எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் தான். இதில் ஒரு பேங்கிள் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது ஒரு பிளாக் மெட்டல் பேங்கிள். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவுமே நான் வந்துட்டு ஒரு சாரீக்காக தான் வாங்கியிருந்தேன். பிளாக் மெட்டலில் வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த பேங்கிள் வந்துட்டு ஒயிட் ஸ்டோன் வித் பிளாக் மெட்டல். இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் க்ளீனாக செட்டாகவே எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறையா பேங்கிள்ஸ் வந்துட்டு என் சாரியோ ட்ரெஸ்க்கு வந்துட்டு மேட்சிங்காக பர்டிகுலராக அந்த கலரே வேணும்ன்ட்டு தேடி வாங்கி போட்டுருப்பேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பாப்பா வந்ததுலேருந்து நான் கொஞ்சம் அவ்வளோவா எதுலையுமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண மாட்டேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இதெல்லாம் பண்ண கொஞ்சம் டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ரோவில் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபைபர் பேங்கிள். நான் காலேஜில் ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் பேங்கிள் கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். இதுவுமே ஒரு ப்ராஸ்லைட் மாதிரி தான் இருக்குது. இது நம்ம சிங்கிளாகவே போட்டாவே ரொம்ப நல்லா தெரியும். வெஸ்டர்ன் வேர்க்கு இது ரொம்பவே நல்லா தெரியும். இப்போல்லாம் நான் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் நான் தேடுறதே இல்லை. அப்போல்லாம் நான் இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி தான் தேடி வாங்கிட்டு இருந்தேன். இதுவுமே ஒரு மெட்டல் பேங்கிள் தான். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சாரியோ ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவுமே நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேங்கிள். நெக்ஸ்ட் இது ஒரு கிளாஸ் பேங்கிள். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது 3 to 4 பேங்கிள்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு பேங்கிளாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கும். நான் இதுவுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உடன் பேங்கிள். என்கிட்ட கொஞ்சம் தான் உடன் பேங்கிள்ஸ் இருக்குது. நிறையாவே இருந்தது. ஸோ அம்மா வீட்டிலேருந்து இங்கே எல்லாமே ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து எங்கே தொலைஞ்சிடுச்சு. ஸோ இந்த 2 பேங்கிளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேங்கிள்ஸ். ரொம்ப இயர்ஸாக நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் வந்துட்டு நான் கையில் ஆல்ரெடி போட்டுருக்கேன் இல்லையா, அதோட காம்பினேஷன் தான் இந்த பேங்கிள். இது செட்டு. இது 3. இந்த கையில் சின்ன சைடில் வந்துட்டு சின்னது, மிடில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பேங்கிளாக இருக்கும். இது த்ரெட்டெல்லாம் வந்ததுனால தான் இந்த பேங்கிள் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். பிங்க் கலர் த்ரெட்டும் வாங்கி இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலான் தான் அதை அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்மால் பவுச். இந்த பவுச்சில் வந்துட்டு எல்லாம் மிக்ஸ்டு பேங்கிள்ஸ் தான் இருக்கும். இதை நான் வந்துட்டு வீட்டில் எப்போது யூஸ் பண்ணுவேன். இல்லை டெம்பிள் போகும்போது ஃப்ரைடே, டியூஸ்டே, பூஜை டைமில் அந்த மாதிரி தான் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இது வந்துட்டு நான் செப்பரேட்டாக இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். மிச்ச பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் மேலே வச்சுடுவேன். இந்த பாக்ஸ் வந்துட்டு நான் கீழே வச்சுருப்பேன். ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னிட்டு.
இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தான். அது மேலே ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவுமே ஃபேட் ஆகலை. இது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த கலர்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. இது என் சிஸ்டரு அவங்க எங்கேயோ ட்ரிப்புக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது ரொம்பவே நான் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இந்த பேங்கிள்ஸ். பவுச் நான் கீழே போய் வச்சுருப்பேன்னு சொன்னேன். இல்லை பாப்பா எப்போயாவது இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து எங்கேயாவது போட்டுடுவாங்க. ஸோ மிச்சம் எல்லாம் நான் தேடி வைக்கணும், எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் என் மதர்-இன்-லா இப்போ ரீசெண்டாக டெம்பிள் போயிருந்தாங்க, அங்கேருந்து தான் வாங்கின்னு வந்தாங்க. இந்த பேங்கிளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்னுமே இதை யூஸ் பண்ணல. இது புது பேங்கிள். இந்த பேங்கிளும் சைடில் கோல்டன் கலர் பேங்கிள், சைடில் போடுற பேங்கிள் தான். இதுவுமே நான் தேடி எடுத்து வைக்கணும், எல்லாமே உள்ளே வைக்கணும். கொஞ்சம் பேங்கிள்ஸ் வெளியவே இருக்குது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ஏதாவது பாக்ஸ்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சோம்னா இந்த கலர் ஃபேட் ஆகாமல் அப்படியே நல்லா தான் இருக்கும். இந்த பவுச்செல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லா பேங்கிள்ஸுமே இப்படி மெஸ்ஸியாக இருக்குது. இது எல்லாமே நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாமே இதை செப்பரேட் பண்ணிவிட்டு நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அப்பப்போ யூஸ் பண்ணுற பேங்கில் அப்போவே நம்ம எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னா இவ்வளோ ஒர்க்கே இருக்காது. ஸோ நான் கொஞ்சம் லேசியாக இந்த மாதிரி வச்சிருந்தால தான் இவ்வளோ வேலை இருக்குது இன்றைக்கி. ஆனால் இதனால் உங்களுக்கும் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே காமிச்சேன். பாப்பா பேங்கிள்ஸும் இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தால் எனக்கு எங்குமே கிட்ஸ் பேங்கிள் பாக்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு யாராக்காவது கிட்ஸ் பேங்கிள் பாக்ஸ் தெரிஞ்சால் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது லிங்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அப்புறம் என்ன மாதிரி இன்னும் யாருக்காவது கிட்ஸ் பேங்கிள் வேணும்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நம்ம எல்லா பேங்கிள்ஸுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாக்ஸாக பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பார்ட்டி வேர். இதில் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பேங்கிள் பார்க்கலாம் பாருங்கள், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அந்த கோல்டன் கலர் பேங்கிளுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாமே கிளாஸ் பேங்கிள்ஸ் அண்ட் கொஞ்சம் மெட்டல் பேங்கிள்ஸ் தான் வச்சுருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே கிளாஸ் பேங்கிள்ஸ் அண்ட் இதுலுமே கொஞ்சம் மெட்டல் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். கோல்டன் கலர் பேங்கிள்ஸ் எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ். இப்போது என் பேங்கிள் பாக்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. என் பேங்கிள்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்போயாவது எனக்கு தேவைப்பட்டால் நான் ஈஸியாக எடுத்துக்கலாம். இது அந்த லாங் பவுச், இதுலையுமே நான் எல்லா பேங்கிள்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டோட்டலாக எல்லா பேங்கிள்ஸுமே அரேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரு சின்ன பேங்கிள் பாக்ஸ். இதில் ஜிப் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் 2 ராட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பேங்கிள்ஸ் வைக்க. ஸோ நம்ம எப்போயாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போது இந்த பவுச் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம கம்மியாக 2 செட்ஸ் பேங்கிள்ஸ் எடுத்துன்னு போகிற மாதிரி பவுச் இது. ஸோ நம்ம ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸஸ், 2 பிளாஸ்டிக் பாக்ஸஸ். இது நான் பேரை தான் வாங்கியிருந்தேன். இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ 4 ராட்ஸ் இருக்குது. பாக்ஸில் நம்ம நிறைய பேங்கிள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே முன்னாடி பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது விசிபிலிட்டியாகவும் இருக்குது. ஸோ நம்ம எந்த பாக்ஸ்க்குள்ளே எந்த பேங்கிள் வைக்கிறோம்னுட்டோ பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விசிபிளாக இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பேங்கிள் வேணுமோ அதை பார்த்து ஈஸியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்ஸ்க்குள்ளே பேங்கிள்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும், எந்த பேங்கிளுமே ஒடியாது. ஸோ இந்த பாக்ஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு பவுச். இது பேங்கிள் பவுச். இது ஃபுல் ஜிப் இருக்குது. இதுக்குள்ளே அப்போவே ஒன்று காமிச்சில்ல, அது சின்ன பவுச். இது கொஞ்சம் லாங்காக இருக்குது. இந்த பவுச்சுக்குள்ளேயுமே நிறையா பேங்கிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பவுச்சுக்குள்ளே டோட்டலாக 5 ராட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேங்கிள்ஸ் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்னோடய பேங்கிள் பாக்ஸஸ், பேங்கிள் கலெக்ஷன்ஸ், நான் பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், பேங்கிள் காம்பினேஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.